பிரைஸ் த லார்ட். இந்த நாளில் மார்ச் மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் என்னவென்று பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 2 மாதங்கள் கண்ணின்மணி போல பாதுகாத்து கொண்டார், போஷித்தார், தெய்வீக ப்ரொடெக்ஷனை கொடுத்தார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஏன்னா இந்த வருஷத்தை துவங்கினவங்க உயிரோடு இல்லை, ஆனால் நம்ம ஜீவனோடு பலத்தோடு இருக்கிறோன்னா அது தேவனோட சுத்த கிருபையும் அவரோட அன்பும் மாத்திரம் தாங்க. அதனால் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நன்றி செலுத்துங்க. இந்த மார்ச் மாதம் 1ஆம் நாளில் உங்களோட வாழ்க்கையை, உங்களோட இருதயத்தை தேவனோடத்தில் கொடுங்க. இந்த மாதம் முழுவதும் இல்லைப்பா, இந்த வருடம் முழுவதும், என் வாழ்நாள் முழுவதும் அப்பா உம்முடைய சித்தத்தை செய்யணும், உம்மை பிரியப்படுத்தணும் ராஜா, உம்முடைய பாதையில் நான் நடக்க வேண்டும் என்று ஒவ்வொரு காரியத்தையும் ஒப்பு கொடுக்குறப்ப தேவன் நம்மளோட வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த மார்ச் மாதம் 1ஆம் நாளில் கூட அநேக காரியங்களை சிந்திச்சு கொண்டு ஒரே நெருக்கமாக இருக்கே, இல்லை இந்த கண்ணீரோடாவே நான் நடந்து கொண்டே இருக்கணுமா, இந்த காரியத்துக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை குறித்து யோசிச்சு கொண்டு நொறுக்கப்பட்டு நீங்கள் காணப்படலாங்க. அநேக கண்ணீரின் பாதையில் நீங்கள் பலரால் கைவிடப்பட்ட நிலைமையில், அநேக பேர் உங்களை தூஷிக்கிற நிலைமையில், இல்லை கேலி செய்கிற நிலைமையில் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாங்க. ஆனால் விசுவாசிங்க, தேவன் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருக்கும் போது எல்லா காரியத்தையும் தேவன் வாய்க்க பண்ணுவாருங்க. ஆமாங்க, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் மேலே பற்றுதலாக இருப்பது ரொம்ப நல்லமுங்க. இந்த நாளில் கூட மார்ச் மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் என்னவென்று பார்ப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமாங்க, இந்த நாளில் கூட நம்மளோட வாழ்க்கையில் சகலமும் 1-2 கிடையாதுங்க, எல்லாமே நன்மைக்காக தான் நடக்கிறது. அதனால தேவனிடத்தில் கேள்வி கேட்காதீங்க, ஏன் இந்த காரியம் நடந்துச்சு, ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த கண்ணீரின் பாதை அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க. விசுவாசிங்க, உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் சகலம் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதத்தில் தேவன் நம்மளுக்கு வாக்கு பண்றார், நீங்க செய்ய வேண்டியது விசுவாசிக்கணும். ஆமா, சகலமும் எல்லாமே என்னோட வாழ்க்கையில நன்மைக்கு எதுவாக தான் நடக்கிறது. ஏன்னா தேவனை அறியாம ஒரு காரியமும் நம்மளோட வாழ்க்கையில நடக்கிறது இல்லைங்க. அதனால அவர் தீமைக்குன்னு வந்த காரியத்தை எல்லாவற்றையும் நம்மளோட வாழ்க்கையில இந்நாள் வரைக்கும் நன்மையாக மாற்றி கொடுத்த தேவன் இனியும் நன்மையாக எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பார். விசுவாசிங்க. அது மாத்திரம் இல்லாமல் அப்போஸ்தலர் 28:3-5 வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். பவுல் ஊழியம் செய்கிற நாட்களில் பாம்பு அவரை கடிக்கும், அங்கே இருக்கிற விஷப்பூச்சிகள் அவரை கடிக்கும், ஆனாலும் அவரை எதுவுமே செய்யாது. அவரோட உயிருக்கோ அவரோட பலனுக்கோ ஒரு சேதமும் இல்லாமல் அவர் ஜீவனோடு இருந்தார். ஸோ என்ன வந்தாலுமே நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை எதுவுமே செய்ய முடியாதுங்க. அதனால் விசுவாசிங்க, நீங்கள் செய்ய வேண்டியது தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கணும், அவரை சார்ந்து இருக்கணும். எந்த மனுஷனையோ நீங்கள் சம்பாதிக்கிற காசையோ இல்லை உங்களோட படிப்பையோ சுற்றி இருக்க மனிதர்களையோ இப்படிப்பட்ட காரியங்களை நம்பாமல் உங்களோட முழுமையான நம்பிக்கையை தேவன் மேலே வைக்கிறப்ப ஒன்றுமே உங்களை சேதப்படுத்தாது. ஏன்னா தேவன் உங்களோடு இருக்கிறார். மனுஷன் உங்களுக்கு என்ன செய்ய முடியுங்க? அதனால் சத்ருவும் சரி, பொல்லாத மனிதர்களும், உங்களை சுற்றி இருக்க மனிதர்களும் சரி, உங்களை எதுவுமே செய்ய முடியாது, ஒன்றுமே உங்களை சேதப்படுத்தாது. அதனால் விசுவாசிங்க, கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். God bless you all.